சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்வதி ரொம்பவே பயந்து போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் பண்ண வேலையால் நம்ம விஜயாவோட டான்ஸ் கிளாஸில் ஒர்க் பண்ண 2 பேரண்ட்ஸ்குள்ளேயும் பெரிய பிரச்சனையாகி இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம 2 குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டான்ஸ் நடத்தின இடம் தானே, வாங்க போய் அவங்க கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து 2 பேருமே நேராக பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதிக்கிட்டே இங்கே பாருங்கள், என் பசங்க 2 பேரும் கெட்டு போனதுக்கு ஒரு வகையில் முக்கிய காரணமே உங்களோட இந்த நடன பயிற்சியாயிட்டு தான். இதனால் 2 குடும்பம் அடிச்சுக்கிட்டு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கும். அதுக்கு நஷ்டீடாக நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுமே பார்வதி வந்து, ஐயோ என்ன சார் இப்படி குண்டை தூக்கி போடுறீங்க, நான் ஏதோ ஒன்று என் ஃப்ரெண்டுக்கிட்ட கலந்து பேசிட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி நேராக கிளம்பி நம்ம விஜயோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதே விஜயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோடு வராங்க. பார்வதி வந்து, என்னாச்சு பார்வதி, ஏன் இப்படி பதட்டமாக வர அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு, உனக்கு உதவி பண்ண போய் கடைசியில் என்னோட தலை உருண்டை கணக்கு ஆகிப்போச்சு. அந்த பொண்ணு வீட்டில் அப்பா அம்மா 2 பேரும் வந்திருந்தாங்க. வந்து அவங்க நஷ்டீடாக பணம் 10 லட்ச ரூபாய் கேட்குறாங்க பார்வதி, நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே விஜயா வந்து, ஐயோ என்னது 10 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்க, அம்மா அது ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனை போய் சாதாரணமாக முடிய வேண்டியது இவ்வளோ பெருசாக்கிறதுக்கு காரணமே அந்த மனோஜ் பையன் தான். ஏன்னா அவங்கள சமாதானப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க கிட்ட பணத்தை கொடுக்குறேன், குழந்தைய கலைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது எல்லாமே இந்த மனோஜ் பையனால் வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்கிறாங்க. இதனாலே கோவப்பட்ட நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மனோஜ்கிட்டையும் ரோகிணிக்கிட்டையும் ஃபைட் பண்ணுறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஏண்டி ஏற்கனவே பழைய நகையை ஏமாத்துக்காரி, நீ அவ்வளோ வேலையை பண்ண, அந்த நகையை கொண்டாந்து கொடுத்துட்டு என் தலைமையில் பழைய போட்டேன், இப்போ என்னடனா பணத்தை 10 லட்ச ரூபா நான் கொடுக்கணுமா, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, அந்த பணத்தை நீயே கொடுத்துரு, அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ தலையாட்டிட்டு இருக்கட மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஒன்று விடுறாங்க நம்ம விஜயா. உடனே ரோகிணி வந்து திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா இது, நம்ம தலையில் திரும்ப இடி விழுந்துட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ரோகிணி வந்து ரொம்பவே திக்கி திணற போகிறாங்க. பார்க்கவே ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்க போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.